அன்பான மாணவர்களுக்கு இந்த டேவிட் அன்போட அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். அடுத்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. எல்லோரும் சேஃபாக இருங்க, ரைட்? அண்டு இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சரியான நேரத்தில் அடையும். ஓகே? அண்ட் இன்றைக்கி டாப்பிக்கில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்பாக எது வேணுமோ அதை மட்டும் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். ஓகே? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறது இந்த ஹேஸ் எல்லாம் பற்றி சொல்லுங்கள், பாஸ்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றி எங்களுக்கு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு சின்ன ஈஸி டாப்பிக்காக மாற்றி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, லெட்ஸ் ட்ரை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஷால் வி கெட் இன்டு தி வீடியோ? இந்த ஹேவ், ஹேஸ், ஹேடோட ஃபஸ்ட்டு தமிழாக்கம் என்ன அப்படின்னா நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இருக்கிறது. ஹேவ்னா இருக்கிறது, ஹேஸ்னா இருக்கிறது, ஹேடுனா இருந்தது. ஏன்னா அது மட்டும் நம்ம பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ பி வெர்ப்ஸ் நீங்கள் நடத்தும் போதும் ஆம், இஸ், ஆர், வேறுக்கெல்லாம் என்ன சொன்னீங்க? அதுக்கு இருக்கிறதுன்னு சொன்னீங்க. எஸ், அதுவும் இருக்கிறது தான், இதுவும் இருக்கிறது தான். ஆனால் மீனிங் வேறு, அதோட சென்ஸ் வேறு. என்னென்னா நம்ம பி வெர்பில் ஒருத்தரோட நிலைமையை சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். அவர் அப்படி இருக்கிறார், அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்வதற்கு பி வெர்ப் யூஸ் பண்ணோம். இங்கே ஒருவர்கிட்ட என்ன இருக்குது, அவர் எதை வைத்திருக்கிறார், அந்த பொசஷனை உடைமையை சொல்வதற்கு நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுறோம். இதான் ஃபஸ்ட்டு ரூல் ஆஃப் ஹேவ். இந்த ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு ரூல் என்ன தான் அப்படின்னா இந்த உடைமை தான். ஓகே, அப்போ இருக்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க அந்த 7 ப்ரொனவுன்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஐ, வி, யூ, தேக்கு ப்ரெசென்ட்டில் ஹேவ் மட்டும்தான் வரும். ஐ ஹேவ், யூ ஹேவ், தே ஹேவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது எங்கேயுமே மாறாது, நீங்களும் மாற்றக்கூடாது. இங்கே பாருங்கள், ஹீ, ஷீ, இட்டு. யார் இவங்க? தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ். அது கூட தெரியாட்டி கூட பரவாயில்ல. ஹீ, ஷீ, இட்டுக்கு பின்னாடி ஹேஸ் வரும். அதை மட்டும் கண்மூடித்தனமாக நம்புங்க. ஹீ, ஷீட்னால ஹேஸ் தான், ஹேவ் வரவே வராது எக்காரணத்து கொண்டும். ஓகே, இந்த 2 பேர்த்துக்கும் பாஸ்ட்டில் ஒரே ஆள் தான், ஹேடு. ஓகே, எப்படி டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐவி யூதேக்கும் ஹீ ஷீட்டுக்கும் காமனான ஒரு ஆஸ்பெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஹேடும் 2 பேர்த்துக்கு காமன். இப்போ ஐ ஹேட், ஹீ ஹேட், தே ஹேட், ஷீ ஹேட், அப்படி தான் வரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம சென்டென்ஸ் போயிடலாம். பாருங்கள், உடைமை. வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட். வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். இப்போ எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, எனக்கு அவனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்னமோ இருக்குது எங்களுக்கு இடையில, இருக்கிறது, நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம் எங்களுக்கு இடையில. என்னது? வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட், எங்களுக்கு இடையில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது. ஷீ ஹேஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். அவளிடம் வலிமை மிக்க ஆயுதம் இருக்கிறது, அவள் வச்சிருக்கிறா. ஷீ இஸ் த ஓனர் ஆஃப் தட் பவர்ஃபுல் வெப்பன். அந்த பவர்ஃபுல் வெப்பனுக்கு அவள் தான் ஓனர், ஏன்னா அவகிட்ட அது இருக்குது. ஓகே, தேர்டு பாருங்கள். ஐ ஹாவ் அ காமன் சென்ஸ். எனக்கு பொதுவான அறிவு இருக்கிறது. சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஏட்டா அது அறிவு இருக்கா அப்படின்ட்டு. எஸ், ஐ ஹாவ் அ காமன் சென்ஸ். எனக்கு அறிவு இருக்குது, பொதுவான அறிவு இருக்குது அப்படின்னா என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறதுன்னு அர்த்தம். நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஹேவ், உங்களை அறியாமையே. ஐ ஹாவ் அ கார், ஐ ஹாவ் அ பென், ஐ ஹாவ் அ மனி, ஐ ஹாவ் ஹவுஸ், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. நல்லா ஒன்று கவனிங்க. இந்த ஹேவுக்கு அப்புறம் நவுன் வரணும், ஹேஸுக்கு அப்புறம் நவுன் வரணும். ஓகே, அப்படி வந்தால் தான் உங்கள்கிட்ட அந்த பொருள் இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு வேர்பை போட்டிங்கன்னா மீனிங் மாறிடும். அது பாயிண்ட் நம்பர் 2, அதை நம்ம அடுத்து சொல்கிறேன். ஸோ ஹேவுக்கு அப்புறம் நவுன் வரணும். எல்லா இடத்துலையும் பாருங்கள், நவுன் இல்லாட்டி ஒரு வாட் இஸ் தட், அட்ஜெக்டிவ், அந்த மாதிரி ஏதாவது வரணும். ஆனால் அதை தொடர்ந்து வர்றது நவுனாக இருக்க வேண்டும், பெயர் சொல்லாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த பர்டிகுலர் பொருள், இந்த பர்டிகுலர் பொருள் நம்மக்கிட்ட இருக்குன்னுங்கிற மீனிங்கில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸை மேக் பண்ணுங்கள். இது ஹேவ், ஹேஸுக்கு, ஏன்னா ஷீக்கு அப்புறம் ஹேஸ் போட்டு பாருங்கள். ஓகே, இப்போ ஹேட் அப்படியே அப்ளை பண்ணுங்களேன். வி ஹேவ் இருக்கா, இங்கே மட்டும் ஒரு ஹேடு போடுறேன். இப்போ அப்படியே படிங்க. வி ஹேட் அன் அக்ரிமெண்ட். ஹேடுனா இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இருந்தது. நல்லா கவனிங்க. வி ஹேட் அன் அக்ரிமெண்ட், எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருந்தது. ஹேடு போட்டோம்னா இருந்ததுன்னு ஆயிரும். அப்போது ஒரு காலத்திற்கு முன்பு, இல்லை கொஞ்சம் காலத்திற்கு முன்பு நமக்கு அவங்களுக்கு இடையில என்ன இருந்துச்சு? ஒரு ஒப்பந்தம் இருந்தது அப்படிங்கிற மீனிங் வரும். நீங்கள் சொல்லலாம், வி ஹேட் ஹவுஸ் ஓவர் தேர், வி ஹேட் அ ஹவுஸ் ஓவர் தேர். அங்கே எங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இல்லை, அதை மீனிங். இந்த ஹேவ், ஹேடெல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலே, இப்போ ஹேவ் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரெசென்ட்டில் இருக்குன்னு அர்த்தம், ஃப்யூச்சரில் இல்லாமல் போகலாம்.
ப்ரெசென்ட்டில் என்கிட்ட ஒரு கார் இருக்குன்னா பாஸ்ட்டில் என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ பாஸ்ட்டில் என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும்னா ஹேட் யூஸ் பண்ணணும். வி ஹேட் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஓவர் தேர். எங்களுக்கு ஒரு அழகான வீடு அங்கே இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போவும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு என்ன சொல்லணும்? வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஓவர் தேர். எங்களுக்கு இப்போ அங்கே ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ ஹேட் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருந்தது அப்படிங்கிற மீனிங்கை குறிக்கும், அர்த்தத்தை சொல்லும். ஓகே, ஷீ ஹேஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். அவகிட்ட இப்போ பவர்ஃபுல் வெப்பன் இருக்குது. இங்கே ஹேட் போட்டு என்ன ஆயிரும்? அப்படியே ஒரு முன்னாடி காலத்தில் அவகிட்ட இருந்ததுன்னு மாறிடும். ஓகே, இல்லாட்டி மார்னிங் கூட அவகிட்ட என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த பவர்ஃபுல் வெப்பன் இருந்திருக்கலாம். இப்போ பறிமுதல் பண்ணியிருக்கலாம் அவங்க. ஓகே, ஷீ ஹேட் அ பவர்ஃபுல் வெப்பன். அவகிட்ட பவர்ஃபுல் வெப்பன் இருந்தது. எப்போ? காலையில் கூட இருந்திருக்கலாம். நல்லா கவனிங்க. மணி வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் படி பார்த்தீங்கன்னா மணி 10 காலையில். இப்போ காலையில் 6 மணிக்கு ஒரு ஆள் ஒரு பொருளை வைத்திருந்தார் என்றால் அதுவும் பாஸ்ட்டு தான். நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்குள்ளே நடக்கிற எல்லாமே ப்ரெசென்ட் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. கடந்த 5 நிமிடங்களும் பாஸ்ட்டுக்குள்ளே போய்விடும். சரிங்களா? அதனால் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருந்தாரு, இப்போ அவர்கிட்ட இல்லை அப்படின்னாலும் கூட என்ன தான் சொல்லணும்? மை ஃபாதர் ஹேட் அ மொபைல் ஃபோன் அப்படி தான் சொல்லணும். எங்கள் அப்பா கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து, ஐ ஹாவ் அ காமன் சென்ஸ். எனக்கு பொது அறிவு இப்போ இருக்கிறது. இல்லை, நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல காமன் சென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும். அப்படின்னா ஐ ஹேட் அ காமன் சென்ஸ். எனக்கு ஒரு பொது அறிவு இருந்தது. அப்போ ஹேட் எங்கே யூஸ் பண்ணணும், ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணும்? இப்போ புரியுதில்ல உங்களுக்கு? நம்மளுடைய பொசிஷன் ப்ரெசண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி இருந்துச்சு அப்படின்னு சொல்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஹேவ், ஹேட், ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இதான் ரூல் நம்பர் 1. இதை தொடர்ந்து நீங்கள் ஒன்று கவனிக்கணும். இந்த ஹேவ் இருக்குது. இந்த ஹேவ் எப்படி பிரியும் அப்படின்னா டூ ப்ளஸ் ஹேவ்னு பிரியும். நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி தான். என்ன படித்தோம்? வாக்குன்னு படிச்சிருப்போம். இந்த வாக்கு எப்படி பிரியும்? டூ ப்ளஸ் வாக்குன்னு பிரியும். ஞாபகம் இருக்குங்களா? இது மெயின் வெர்பு. ஓகே, ஆனால் இங்கே இந்த ஹேவே பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ஹேவ் தான் பிரியும். அப்போ ஹேஸ் என்னவா பிரியும்? டஸ் ப்ளஸ் ஹேவ்னு பிரியும். ப்ளஸுக்கு அப்புறம் வரக்கூடியது அப்படியே என்ன ஆகும்? கண்டினியூ ஆகும். ஹேடு டிட் ப்ளஸ் ஹேவ். ஓகே, ஸோ டூ ப்ளஸ் ஹேவ் என்னது? ஹேவு. ஹேஸ் எப்படி பிரியும்? டஸ் ப்ளஸ் ஹேவ்னு பிரியும். ஹேட் எப்படி பிரியும்? டிட் ப்ளஸ் ஹேவ்னு பிரியும். இந்த பிரித்தல் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்படி பிரித்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோன்னு அர்த்தம்? கேள்வி கேட்க போகிறோன்னு அர்த்தம். நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ இப்போது இதே சென்டென்சஸ் நெகட்டிவில் எப்படி மாறுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போது நெகட்டிவில் பார்க்கலாம். ஆனால் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா 2 வழியாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஒன்று பாருங்களேன். இப்போது நம்ம அங்கே சொல்லியாச்சு, ஹேவ் வந்து எப்படி பிரியும்? நெகட்டிவாக கேட்கும்போது டூ ப்ளஸ் ஹேவ், இடையில ஒரு நாட்டை போட்டால் முடிஞ்சுது. டூ ப்ளஸ் ஹேவ் டோன்ட் ஹேவ் அப்படின்னு பிரியும். சரிங்க பாருங்கள். ஸோ வி ஹேவ் அன் அக்ரிமெண்ட். எங்களிடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, இல்லை எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. ஹேவ் எப்படி பிரியும்? டூ ஹேவ். ஸோ இந்த டூக்கும் ஹேவுக்கு இடையில என்ன போட்டோம்? ஒரு நாட் போட்டோம். ஸோ டோன்ட்னு மாறிடுச்சு. வி டோன்ட் ஹேவ் அன் அக்ரிமெண்ட். வி டோன்ட் ஹேவ் அன் அக்ரிமெண்ட். எங்களுக்கு இடையில் ஒப்பந்தம் இல்லை. சிம்பிள். எங்களுக்கு இடையில் ஒப்பந்தம் இல்லை இப்படியும் சொல்லலாம். இல்லை, இந்த வெறும் ஹேவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நோவை கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நோவை எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும், நவுனுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. நீங்கள் ஒரு 98% எங்கே வேணாலும் தேடி பாருங்கள், வேர்புக்கு முன்னாடி தான் நாட்டு வரும், நவுனுக்கு முன்னாடி நோ தான் வரும். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஏன்னா இது வரைக்கும் நான் அப்படி தான் பார்த்துருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த நாட் எதுக்கு முன்னாடி வந்துருச்சு? ஹேவுக்கு முன்னாடி வந்திருக்கு. நோ எதுக்கு முன்னாடி வந்திருக்கு? ஓகே, அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி, நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. ரைட், பாருங்க இப்போ. ஸோ வி ஹவ் நோ அக்ரிமெண்ட், அதுவும் கரெக்டு தான். வி டோன்ட் ஹாவ் அன் அக்ரிமெண்ட், அதுவும் கரெக்டு தான். வி டோன்ட் ஹாவ் எனி ஹவுஸ், எங்ககிட்ட எந்த ஒரு வீடும் இல்லை, கரெக்டு. வி ஹாவ் நோ ஹவுஸ், எங்ககிட்ட வீடு இல்லை, எங்ககிட்ட வீடு இல்லை. வி ஹாவ் நோ ஃபேக்கல்ட்டி, எங்ககிட்ட ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. வி டோன்ட் ஹாவ் அ ஃபேக்கல்ட்டி, எங்ககிட்ட ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. மீனிங் ஒன்று தான், நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் அப் டு யூ, அது உங்களை பொறுத்தது. ஓகே, ரைட். அடுத்து பாஸ்ட்டுக்கு சொல்லும்போது ஹேட் என்னன்னு பிரியும்? இது ஹேடோட செப்பரேஷன். ஹேட் எப்படி பிரியும்? டிட் நாட் ப்ளஸ் ஹேவ்னு பிரியும். ஸோ ஹேட், வி ஹேட் அன் அக்ரிமெண்ட், வி டின் ஹாவ் அன் அக்ரிமெண்ட், வி டின் ஹாவ் அன் அக்ரிமெண்ட், வி டின் ஹாவ் எனி ஹவுஸ், வி டின் ஹாவ் எனி கார். எங்ககிட்ட எந்த காரும் கிடையாது, எந்த ஹவுஸும் இல்லை. எப்போ? பாஸ்ட்டில் எங்ககிட்ட இல்லை. வி ஹேட் நோ அக்ரிமெண்ட், அவ்வளோதான்.
we had no agreement. எங்களுக்கு இடையில் எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லவே இல்லை. பாஸ்டில் என்ன இல்லை, we had no agreement. நீங்கள் நெகட்டிவாக மாற்றும் போது இதையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பர்ஃபெக்டாக இருந்துக்கோங்க. போயிடலாமா நெக்ஸ்ட்டு? இப்போது இந்த ஹேவ்னிங்கிறது எப்படி பிரியுது? டூ ப்ளஸ் ஹேவ்னு பிரியுது. இப்போ பாருங்கள், அது அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட், எங்களிடம் ஒப்பந்தம் இருக்கிற அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்கேன். ஹேவ் எப்படி பிரியுது? டூ ப்ளஸ் ஹேவ்னு பிரியுது. இதற்கு இடையில் வி வரணும், ஒரு நவுன் வந்துடணும். இங்கே டூவை போடுங்க. டூ வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட், எங்களிடம் ஒப்பந்தம் இருக்கிறதா? டு வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட், எங்களிடம் ஒப்பந்தம் இருக்கிறதா? இல்லை நமக்குள்ளே கேட்டுக்கிறோம் அப்படின்னா, நமக்கிடையில் ஒப்பந்தம் இருக்கிறதா? டு வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட், நமக்கிடையில் ஒப்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்புறம் அந்த அந்த பாஸ்ட் டென்ஸு நம்ம V1 V2க்கு சொல்லி கொடுத்த மாதிரி இங்கேயும் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸை ஃபஸ்ட்டு ஒரு வேர்ப் என்ன பண்ணுவீங்கன்னா பிரிப்பீங்க. பிரித்த உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா, உடனே WH குதிக்கக்கூடாது. அது சரியான அணுகுமுறை கிடையாது. தட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் அப்ரோச். என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கொண்டு வரணும், டூ ஃபார்ம் கொண்டு வரணும். we have an agreement, do we have an agreement. ஏன் அப்படின்னா, இந்த டூ இருக்குல்ல, இந்த ஃபார்மெட்டு அப்படியே ரிப்பீட் ஆகும், ரிப்பீட் ஆகிட்டே வரும். do we have an agreement, when do we have an agreement, do we have an agreement வந்துருச்சா? when do we have an agreement, why do we have an agreement, for what do we have an agreement, where do we have an agreement, how do we have an agreement. புரியுதுங்களா? அப்போ இதுதான் பேஸு. அப்போ இதைத்தான் திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வரும், அதை ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போது பெரிய செக்மெண்ட் எது? இதுதான் பெரிய செக்மெண்ட், டூலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ அதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு திரும்ப 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 சொல்லி பார்க்கணும். ஏன்னா அது உங்களுக்கு நல்லா பரிச்சயம் ஆயிடுச்சுன்னா முன்னாடி WH ஏதோ ஒன்று போட்டால் முடிஞ்சு போச்சு. ரைட்? சரி, அடுத்து வாங்க. டூ வி ஹேவ் அன் அக்ரிமெண்ட், எங்களிடம் அக்ரிமெண்ட் இருக்கிறதா? வை, ஏன், ஏன் எங்களிடம் ஒப்பந்தம் இருக்கிறது? எங்களிடம் ஏன் ஒப்பந்தம் இருக்கிறது? அடுத்து, when do we have an agreement, எப்போ எங்ககிட்ட ஒப்பந்தம் இருக்கிறது? எங்கிட்ட எப்போ இருக்குது அதை சொல்லுங்கள். how do we have an agreement, எப்படி நம்மக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது? அப்படி. ஓகே, அடுத்து அங்கே வாங்க. இங்கே ஹேட் எப்படி பிரியும்? டிட் ப்ளஸ் ஹேவ்னு பிரியும், அவ்வளோதான். we have an agreement, எங்களோட ஒப்பந்தம் இருக்கிறது. did we have an agreement, எங்களோட ஒப்பந்தம் இருந்ததா? அவ்வளோதான். இங்கே டிட்டை போட்டால் முடிஞ்சு போச்சு. இந்த ஹேவ், இந்த வி இங்கே வந்துட்டான். புரியுதா? எங்களிடம் ஒப்பந்தம் இருந்ததா, முடிஞ்சு போச்சு. டிட் வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட், எங்களிடம் ஒப்பந்தம் இருந்ததா? டிட் வி ஹாவ் அ கார், எங்களிடம் கார் இருந்ததா? டிட் வி ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட், எங்களிடம் ஒரு நல்ல நண்பன் இருந்தானா? ரைட்? அப்புறம் அப்படி இங்கே மாத்திரம் வை, வென், அந்த மாதிரி அதே மாதிரி WH போட்டுக்கோங்க. வை டிட் வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட், நம்மக்கிட்ட எதுக்கு அக்ரிமெண்ட் இருந்துச்சு சொல்லு. இல்லை எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன். வை டிட் வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட், நம்ம கடையில் எதுக்கு அக்ரிமெண்ட் இருந்துச்சு? சரி, வென் டிட் வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட், எப்போ நம்ம கடையில் ஒப்பந்தம் இருந்துச்சு சொல்லு. எப்போ இருந்துச்சு? வென் டிட் வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட். புரியுதுங்களா? ஹவு டிட் வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட், எப்படி இருந்துச்சு சொல்லு. என்ன ஃபார்மில்? பாண்டு போட்டிருந்தோமா, இல்லை சும்மா ப்ராமிஸ் வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தோம்னா? ஹவு டிட் வி ஹாவ் அன் அக்ரிமெண்ட், என்ன மாதிரியான அக்ரிமெண்ட் நம்ம வச்சுருந்தோம், எப்படி அக்ரிமெண்ட் வச்சுருந்தோம்? இந்த மாதிரி கேட்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மெட்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் WH போடுவதற்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, புரியுதுங்களா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துருக்கு, எல்லாருமே அதுக்கு ஆவலை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படின்னா எப்படி அந்த ஹேவும் அடுத்து வர வேர்பும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கிரேட் கிரிகாலன் ஷோக்கு இப்போ போயிடலாம். இப்போது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்ட கேள்வியே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், அதை எங்கே யூஸ் பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்தெந்த சினாரியோவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளே வச்சுக்கிற தவிர எந்த மாதிரியான தமிழ் வார்த்தைகளுக்கு அதை யூஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கவனிங்க. ஃபஸ்ட்டு ஹேவ் ஹேஸ்னால் என்ன மீனிங் சொல்லியிருக்கேன்? நம்ம ஒரு உடைமை வச்சுருக்கோன்னு சொல்கிறோம். அது ஒரு பொருள் இருந்தால் உடைமை இருக்கிறது. ஆனால் இந்த சவுண்டு பாருங்கள், இருக்கிறேன், இருக்கிறேன், இருக்கிறான், இருக்கிறார், இருக்கிறார்கள், இருக்கிறோம், அந்த மாதிரி சவுண்டில் வரும் தான் சொன்னோம். அது எப்படின்னா ஒரு ஆக்ஷனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது கூட அந்த இருக்கிறோம்ங்கிற சவுண்டில் வர்ற மாதிரி நம்ம சொல்கிற இடத்துல ஹேவ் தான் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 வார்த்தை எழுதியிருக்கேன் பாருங்கள். உடைத்து இருக்கிறான், உடைத்தான். ரெண்டுமே ஒன்றா, ரெண்டுமே வேறு வேறையா? 3 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம். உடைத்து இருக்கிறான், உடைத்தான். வெரி குட். வேற வேற. உடைத்திருக்கிறான் அப்படிங்கிறத
நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு மீனிங் தெரியுது அவன் உடச்சிருக்காண்டா அப்படின்ட்டு. அப்போது அதை வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணுறீங்க, அதை டினோட் பண்ணுறீங்க. சாரி, ப்ரெசென்ட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சொல்லி காட்டுறீங்க. உடச்சிருக்கான், அந்த பொருள் நல்லா இருந்துச்சு, உடச்சிருக்கான். அப்போ ப்ரெசென்ட்டில் ஏதோ பண்ணியிருக்கான். உடைத்தான், அந்த பொருளை உடைச்சான். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ அவன் பண்ணல, எப்போயோ அவன் உடச்சிட்டான். புரியுதுங்களா? இந்த சவுண்ட்லேயே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம தமிழில் பேசும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வந்துட்டான்டா, போயிட்டான்டா, சாப்பிட்டான்டா, தூங்கிட்டான், இப்போல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இந்த மாதிரியெல்லாம் வரும்போது ஹேவ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று, சும்மா சொல்லும்போது அவன் தூங்கினான், போனான், வந்தான், மொட்டையாக சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எங்கெங்கே யூஸ் பண்ணுங்கிற அந்த கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி யூஸ் பண்ணுவோன்னு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க, அந்த மாதிரி பேசிட்டு போயிடுவீங்க. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், பாஸ்ட்டுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் இருக்க ஃபஸ்ட்டு வித்தியாசம் என்ன அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ் எந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிற ஒரு காலத்தை குறிப்பிடுவோம் நம்ம. அதுக்கு தான் நம்ம பாஸ்ட் டென்ஸை எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ விசிட்டட் தாஜ்மஹால் இன் 2010. ஐ விசிட்டட் தாஜ்மஹால் இன் 2010. நான் 2010 தாஜ்மஹாலுக்கு சென்றேன். தாஜ்மஹாலுக்கு சென்றேன், 2010 போனேன். ஸோ டைம் எனக்கு கரெக்டாக தெரியுது, நான் என்ன பண்ணிட்டேன், காலத்தை சொல்லிட்டேன். டைம் எனக்கு தெரில, ஐயோ நான் எப்பயோ போனேங்க, ஆனால் எப்போன்னு தெரிலைங்க, பட் நான் போயிருக்கேங்க. நான் போனேன் எப்போன்னு தெரில, ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் போயிருக்கேன்னு சொல்லிட்டேன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஐ ஹாவ் விசிட்டட். ஐ ஹாவ்னு நான் இருக்கேன், விசிட்டட் போயிருக்கேன். ஐ ஹாவ் விசிட்டட் தாஜ்மஹால். எப்போ தெரில, தெரிஞ்சால் தான் நான் விசிட்டட்னு சொல்லிடுவேனே. ஐ விசிட்டட் தாஜ்மஹால் இன் 2010 சொல்லிடுவேனே, எனக்கு டைம் தெரில. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. அவன் வீட்டுக்கு போனானா, எஸ் ஹி ஹாஸ் விசிட்டட் ஹிஸ் ஹவுஸ். எப்போ தெரில. அப்போது அவன் எந்த டைமில் எந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போனான்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்? ஹி விசிட்டட் ஹிஸ் ஹவுஸ் அட் 12:30 அப்படின்னு சொல்லணும். டைம் தெரில, ஹி ஹாஸ் விசிட்டட் ஹிஸ் ஹவுஸ், அவ்வளோதான். டைம் தெரிஞ்சால் பாஸ்ட் டென்ஸு, தெரிலனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹேவ் ஹேஸ், அவ்வளோதான். நல்லா இன்னொன்று கவனிக்கணும், இந்த ஹேவ் ஹேஸ் வந்துட்டாலே நீங்கள் அதுக்கப்புறம் போடக்கூடிய வெர்பு ஃபார்மெட்டு V3 தான். உசுரே போனாலும் V1 V2 போட்டுறாதீங்க, போட்டால் தப்பு. he has gone, go went gone, he has gone. ஓகே, he has eaten, நான் சாப்பிட்ருக்கான். ஓகே, ரைட்டு. ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் V3 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதை நல்லா கவனிக்கணும். ஏன் தெரியுங்களா? இதுக்கு அடுத்த கிளாஸு V3 வச்சு தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ V3 வந்தாலே ஹேவ் ஹேஸ் தான் நீங்கள் போடணும். ரைட், சரி பாருங்கள், இது புரிஞ்சதில்லை உங்களுக்கு? உடைத்திருக்கிறான், உடைத்தான், ரெண்டுத்துக்கு அந்த வித்தியாசம் உங்களுக்கே தெரியுது. அடுத்து இங்கே பாருங்கள், ரீசன்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், அதாவது ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். இப்போ முடிச்சிருக்கா, அதான் நான் சொன்னல, உடச்சிருக்கான், நிறையா செஞ்சு வச்சுருக்கேன், சோத்தை காணோம், ஐ திங்க் அவன் சாப்பிட்ருக்கான். நிறையா சமைச்சு வச்சுருந்தேன், சாப்பாடே இல்லை, ஐ திங்க் அவன் சாப்பிட்ருக்கான். புரியுதுங்களா? திடீர்னு நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், பொருள் எதையுமே காணும், ஐயோ நம்ம பொருளெல்லாம் திருடு போயிருக்கு, நம்ம பொருளெல்லாம் திருடு போயிருக்கு, அந்த இருக்குன்னு சவுண்ட் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நம்ம ஹேவ் ப்ளஸ் V3 தான் யூஸ் பண்ணணும். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு புது வார்த்தை உங்களுக்காக எழுதியிருக்கேன், ப்ரீச்ட் அப்படின்னா நம்ம சத்தியத்தை மீறுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சத்தியத்தை உடைக்கிறது, சத்தியத்தை மீறுறது, அதுக்கு தான் ப்ரீச்னு சொல்லுவோம். ஓகே, அந்த வார்த்தையை வச்சு தான் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டுத்தில் எழுதியிருக்கேன், ஹேவ் வச்சு எப்படி யூஸ் பண்ணணும், வெறும் பாஸ்ட்டில் எப்படி யூஸ் பண்ணணும், ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். பாருங்கள், we have breached an agreement. நாங்கள் ஒப்பந்தத்தை மீறிட்டோம். இப்போ நம்ம சொல்கிறோம், நாங்கள் ஒப்பந்தத்தை மீறிட்டோம், என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. அப்படின்னா இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த வேலையை நம்ம செஞ்சிட்டோம், பர்ஃபெக்ட்லி கம்ப்ளீட்டட். ஆனால் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. we have breached an agreement, நாங்கள் ஒப்பந்தத்தை மீறிட்டோம். இதுவே எப்போயோ நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்க, ஆனால் எந்த டைம்லன்னு தெரில, அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா எப்படி சொல்லணும்? we have breached an agreement, நாங்கள் ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறோம். போலீஸ் கேட்குறாங்க, நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு டைம் ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எஸ் we have breached an agreement, இது வரைக்கும் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறோம். எப்போ தெரில. அதுவே அந்த ப்ரெசென்ட்டில் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எஸ் சார் we have breached an agreement, ஆமாங்க சார் நான் அக்ரிமெண்ட்டை உடச்சிட்டோம். ரெண்டு சென்ஸ்லேயும் வரும். இந்த ரெண்டு சென்ஸில் வர்றதை நீங்கள் புரிஞ்சுக்காதனால தான் என்றைக்குமே இந்த ஹேவுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் உங்களுக்கு எப்பயுமே கன்ஃபியூஷன் ஆகுறது. இந்த ரெண்டு சென்ஸும் புரிஞ்சுக்கணும். ஓகே, சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி தமிழில் வந்துச்சுன்னா ஹேவ் தான் வரும், இந்த மாதிரி தமிழில் வந்துச்சுன்னா வெறும் பாஸ்ட் டென்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகே, அங்கே பாருங்களேன், we breached an agreement, நாங்கள் ஒப்பந்தத்தை மீறினோம். ஆமாம், we accept.
வி பிரீச் இன் அக்ரிமெண்ட், நாங்கள் ஒப்பந்தத்தை மீறினோம். டைம் என்ன நீங்கள் போட்டுக்கலாம், ஏன்னா பாஸ்ட்னால என்ன பர்ஃபெக்டாக டைமை சொல்லுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நாங்கள் ஒப்பந்தத்தை மீறினோம், வி பிரீச் இன் அக்ரிமெண்ட். இந்த மீனிங்கே பாருங்களேன், இந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். மீறிட்டோம், மீறினோம், அந்த வார்த்தையில் டிஃப்ரெண்ட் தெரியுதா? அப்போது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ஹேவ் வந்துடணும், இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு வெறும் பாஸ்ட் டென்ஸ் வந்துடணும். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. எந்த காலத்தில் உதவும்ங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். வார்த்தையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், தே ஹவ் பிளான்டு வெல். இது 2 வகையாக சொல்லலாம். அவங்க சூப்பராக பிளான் பண்ணியிருக்கிறார்கள், அவர்கள் நன்றாக திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்போ வந்து ஒருத்தவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கா, அதை கேட்டு வந்து நம்மகிட்ட ஒரு சொல்கிறான், டே செம்மையாக பிளான் போட்டிருக்கானுங்க, செம்மையாக பிளான் போட்டிருக்கானுங்க, தே ஹவ் பிளான்ட் வெல், ரைட்? அங்கே பாருங்கள், தே பிளான்டு வெல், தே பிளான்டு வெல், அங்கே ஹேவெல்லாம் கிடையாது, அவர்கள் திட்டமிட்டார்கள். எப்போ? இப்போ கிடையாது, எப்பயோ. அது எந்த டைமில் வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அமையும். ஓகே, அடுத்து வாங்க. ஹீ ஹாஸ் ஒன், 2 வேர்ப் எழுதியிருக்கேன். ஹீ ஹாஸ் ஒன், அவன் ஜெயிச்சிட்டான், அவன் ஜெயிச்சிட்டான். அப்போ ஒருத்தர் கேட்பாங்க, டே அவன் மேட்சுக்கு போயிருக்கான், என்னாச்சு, ஜெயிச்சிட்டானா? ஆமாடா ஜெயிச்சிட்டான்டா. ஹி ஹாஸ் ஒன், அவன் ஜெயிச்சிட்டான்டா. அடுத்து இப்போ நம்மக்கிட்ட யாராச்சும் கேட்குறாங்க, ஏன் அப்பா கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பையன் வந்துட்டானா? பையன் வந்துட்டானா இல்லையா? வந்துட்டாங்க. எஸ், ஹி ஹாஸ் கம், வந்துட்டாங்க, ஹி ஹாஸ் கம். ஓகே, அடுத்து இந்த மாதிரி ஒரு போட்டி நடந்திருக்கு ஆல்ரெடி, அந்த போட்டியில் அவன் கலந்துருக்கான். அப்போது நம்ம சொல்கிறோம், சரி அந்த மாதிரி போட்டியில் அவன் கலந்துருக்கான், ஜெயிச்சிருக்கானா? எஸ் சார், ஹி ஹாஸ் ஒன் சார், ஜெயிச்சிருக்கான் சார் அவன். புரியுதுங்களா? அந்த டைமில் அந்த வேலையை அவன் பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கான், அந்த மீனிங் வருது பாருங்கள், செஞ்சுருக்கான். ஆனால் எப்போ ஜெயிச்சிருக்கான் தெரியாது. டைம் இஸ் இன்டெஃபினைட், டைம் தெரியாது. வந்திருக்கான், எஸ் ஹி ஹாஸ் கம், இந்த இடத்துக்கு அவன் வந்திருக்கான், இந்த இடத்துக்கு அவன் வந்திருக்கான், ஆனால் எப்போ வந்திருக்கான்னு தெரில. ஓகே, ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஹேவ், ஹேவ் ஹேஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஹி ஹாஸ் கம், அவன் வந்திருக்கான். ஓகே, நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போவோம், வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்போ உள்ளுக்குள்ளே முதலாளிகிட்ட போய் அந்த பிஏஓ யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சார் ஹி ஹாஸ் கம் சார், அவன் வந்திருக்கான் சார். ஹீ கேம்னு சொல்லக்கூடாது, அவன் வந்தான் சார்னு சொல்லக்கூடாது. வந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்த ஆக்ஷனை செஞ்சுட்டு போயிட்டான், வந்தான் போயிட்டான். அப்போ வந்திருக்கான் அப்படின்னா இப்போ வந்திருக்கான், அப்போ அவனோட ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் சொன்னோம்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் என்ன சொல்லிட்டேன், சிம்பிளாக தமிழ்லன்னா இங்கிலீஷ்க்கு எப்படி வரும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். ரைட்? ஹீ ஒன், அவன் ஜெயித்தான், இப்போ பாஸ்டில் போய் ஜெயித்தான். ஓகே, அடுத்து ஹீ கேம், சார் அவன் வந்தான் சார். ஹீ கேம் சார். ஹீ ஏட், அவன் சாப்பிட்டான் சார். ஹீ வெண்ட், அவன் போனான் சார். ஓகே, வி ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க், நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம். வி ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க், நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம். ஹீ ஹேஸ் சென்ட் அ லெட்டர், அவன் லெட்டர் அனுப்பியிருக்கான். ஹீ ஹேஸ் சென்ட் அ லெட்டர், அவன் லெட்டர் அனுப்பியிருக்கான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தமிழில் இந்த சவுண்டு வந்தால் இதுதான் யூஸ் பண்ணணும், தமிழில் இந்த சவுண்டு வரும்போது இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ரொம்ப டீப்பாக போயிட்டு இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டையும் பாஸ்ட் டென்ஸையும் பேசவே முடியாது. எதை சொன்னால் எது வருது அதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடணுமோ தவிர அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓடக்கூடாது. ஓகே, இப்போ ஒரு 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். வி ஹாவ் ரீச்ட் an agreement, he has studied it completely, she has traveled across India, I have spoken to him. இது எல்லாத்துலேயுமே இந்த ஹேவுக்கு அடுத்து ஒரு கேப் தெரியுதுங்களா? நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு நாட்டு போடுங்க, அப்படியே நெகட்டிவாக மாறிடும், அவ்வளோதான். வி ஹாவன்ட் பிரீச் an agreement, நாங்கள் ஒப்பந்தத்தை மீறவில்லை, நாங்கள் ஒப்பந்தத்தை மீறவில்லை. வி ஹேவ் பிரீச் an agreement, நாங்கள் ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறோம். வி ஹாவன்ட் பிரீச் an agreement, நாங்கள் ஒப்பந்தத்தை மீறவில்லை, நாங்கள் மீறலப்பா. he has studied it completely, அவன் அதை முழுவதுமாக படித்திருக்கிறான். he hasn't studied it completely, he hasn't studied it completely, அவன் அதை முழுவதுமாக படிக்கல. ஓகே, she has traveled across India, she hasn't traveled across India, அவள் இந்தியா முழுவதும் பயணம் செய்யலை, சும்மா உதார் விட்டுட்ருக்கா. she hasn't studied, she hasn't traveled across India. I haven't spoken to him, நான் அவனிடம் இன்னும் பேசலை. I haven't spoken to him, நான் அவன்கிட்ட பேசலை. ஓகே, இது ஒன்று. அடுத்து இந்த நாட்டை விடுங்க. ஓகே, இந்த ஹேவ் இருக்குது பாருங்கள், ஹேவ் ஹேஸ் முன்னாடி இருக்க நவுன் அப்படி இங்கே தூக்கி போடுங்க. ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குது, அதை வந்து கொஸ்டினை கேட்கும்போது மட்டும்தான் ஹேவ் டூ ப்ளஸ் ஹேவாக பிரிப்போம். டைரெக்டாக இந்த V3 வரும்போது கொஸ்டினாக கேட்கும்போது அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஓகே, பாருங்கள், ஹேவ் பிரீச்டு, இடையில வியை போடுங்க. ஹேவ் வி பிரீச் an agreement, நாங்கள் ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறோமா? சொல்லுங்கள்.
ஹேவ் யூ பிரீச் அன் அக்ரிமெண்ட்? நாங்கள் ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறோமா? உங்களுக்கே தெரியும் நாங்கள் எப்பேற்பட்ட உண்மையான கண்ணியமான ஆட்கள் அப்படின்னு. நீங்களே சொல்லுங்கள், ஹேவ் யூ பிரீச் அன் அக்ரிமெண்ட்? நாங்கள் ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறோமா? அடுத்து he has studied it completely. இங்கே போட்டலாம். has he studied completely? அவன் ஒழுங்காக படிச்சிருக்கிறானா? செக் பண்ணுடா, ஒழுங்காக படிச்சிருக்கிறானா இல்லையா? அவனை நம்பி தான் இருக்கும். அவன் ஒருத்தன் படித்தாதான் நம்ம எல்லோரும் எழுத முடியும். has he studied it completely? ஒழுங்காக படிச்சிருக்கிறானா? ரைட். she has traveled across India. she has traveled across India. அவள் இந்தியா முழுவதும் பயணம் செய்திருக்கிறாளா? has she traveled across India? has she traveled across India? அவள் இந்தியா முழுவதும் பயணம் செய்திருக்கிறாளா? அடுத்து I have spoken to him. have I spoken to him? நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேனா? have I spoken to him? நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேனா? have I met him? நான் அவனை சந்திச்சிருக்கேனா? have I listened to this song? நான் இந்த பாடலை கேட்டிருக்கிறேனா? புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டினை மாற்றுறது. அடுத்து என்ன பண்ண? அடுத்த கட்டமாக இந்த மாதிரி WH we have breached an agreement. கொஸ்டின் எப்படி வந்துச்சு? have we breached an agreement? when have we breached an agreement? நாங்கள் எப்போங்க அக்ரிமெண்ட்டை ப்ரீச் பண்ணோம்? why have we breached an agreement? நாங்கள் எதுக்குங்க அக்ரிமெண்ட்டை ப்ரீச் பண்ணியிருக்கோம்? ஓகே, he has studied it completely. அப்போ கொஸ்டினை மாறும்போது has he studied it completely? when has he studied completely? அவள் எப்போ முழுசாக படிச்சிருக்கான்? she has traveled across India. அவள் இந்தியா முழுவதும் பயணம் செய்திருக்கிறாள். has she traveled across India? முன்னாடி WH சேர்த்திடலாம். how has she traveled across India? how has she traveled across India? அவள் எப்படி இந்தியா முழுவதும் பயணம் செய்திருக்கிறாள்? ஒரே ஆச்சரியமாக இருக்கிறதே. இந்த மாதிரி கேட்பதற்கு, கேள்வியை கேட்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாஸ்ட்டுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸாவது திரும்ப திரும்ப பார்க்கணும். எந்த மாதிரி ஃப்ரேஸ் வருது, எந்த மாதிரி சொன்னால் ஹேவ் ஹேஸ் வருது அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு 2-3 டைமாவது பார்த்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறத ரெகுலராக நீங்கள் பேசிட்டு போயிடலாம். ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா யார் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, பிகாஸ் நீங்கள் அது பழகிருப்பீங்க நல்லா. அதை உங்களோட உடம்புலேருந்து உங்களோட மைண்ட்லேருந்து எடுக்க முடியாது. ரைட். அடுத்து ஹேடு, அடுத்து ஹேஸ் பீன், ஹேவ் பீன். இந்த 2 ஃபார்மெட்டை பார்த்துட்டோம்னா ஹேவோட சாவகாசமே நம்மளோட முடிஞ்சுது. சரிங்களா? அதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். இந்த ஹேடை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதாவதுங்க, கடந்த காலத்தில் 2 ஆக்ஷன் நடக்குது, 2 வினை நடக்குது. அந்த 2 வினை நடக்கும்போது ஃபஸ்ட்டு நடந்து முடிஞ்ச ஆக்ஷனுக்கு நம்ம ஹேடை யூஸ் பண்ணணும். ஹேட் ப்ளஸ் V3. முதலில் நடந்து முடிந்த சம்பவத்திற்கு ஹேட் ப்ளஸ் V3யும், இரண்டாவது நடந்து முடிந்த சம்பவம் V2 அப்படின்னா பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். ரெண்டாவதாக நடந்த சம்பவத்துக்கு என்ன சொல்கிறோம்? பாஸ்ட்டை சொல்கிறோம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? 2மே நடந்து முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஹேட் வந்தாலே அதற்கூட வருகிற ரெண்டாவது ஆக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பாஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், we had breached an agreement. நாங்கள் ஒப்பந்தத்தை மீறி இருந்தோம். ஹேட் வந்தாலே இருந்தோம்ங்கிற சவுண்டு வரணும். ஓகே, we had breached an agreement. நாங்கள் ஒப்பந்தத்தை மீறி இருந்தோம். எப்பொழுது? before they discovered it. அவர்கள் அதை கண்டுபிடிப்பதற்கு முன்பே, நாங்கள் ஒப்பந்தத்தை மீறி இருந்தோம். that's all. we had breached an agreement before they discovered it. இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும். ஓகே, we had breached an agreement before they discovered it. அடுத்து, the train had already left. the train had already left அப்படின்னா அந்த ட்ரெயின் ஆல்ரெடி சென்று இருந்தது. எப்போ? before we arrived. நாங்கள் வருவதற்கு முன்பே ரயில் சென்று இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் ரயிலை பிடிக்கலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ the train had already left before we arrived. நாங்கள் வருவதற்கு முன்பே அந்த ரயில் சென்று இருந்தது. அங்கேருந்து என்ன ஆயிடுச்சு? போயிருந்துச்சு. அடுத்து, he had met the collector. அவன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இருந்தான். before his enemies met him. அவருடைய எதிரிகள் met, சிம்பிள் பாஸ்ட், அவனுடைய விரோதிகள் அவரை சந்திப்பதற்கு முன்பு. ஸோ அவனுடைய எதிரிகள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் முன்பே அவன் அவரை சந்தித்து இருந்தான். அவ்வளோதான். 2 ஆக்ஷன் நடக்குது. என்ன ஆக்ஷனு? அவனோட எதிரியும் என்ன பண்ணுறாங்க? கலெக்டரை பார்க்குறாங்க. இவனும் கலெக்டரை பார்க்குறான். ஆனால் இவன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டான், அதனால ஹேடு. அவங்க 2வது பார்த்தாங்க, அது 2வது நடந்த ஆக்ஷன், அதனால சிம்பிள் பாஸ்ட். ஃபஸ்ட்டு ட்ரெயின் போயிடுச்சு, அதனால ஹேடு. 2வது நாங்களே அந்த இடத்துக்கு போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? உடச்சிட்டோம், அக்ரிமெண்ட்டை உடச்சி விட்டோம்.
அதுக்கப்புறம் தான் அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணோம், நம்ம had + V3 யூஸ் பண்ணுறோம். செகண்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே ரைட். அடுத்து இதை கேள்வியை மாற்றும் போது ரொம்ப சிம்பிள், அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. ஆனால் பெரிய சென்டென்ஸ் தான், ஆனால் சிம்பிளாக நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். என்ன, ஹேடுக்கு அடுத்து விஏ போடுறீங்க. had we breached an agreement before they discovered it? அவர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பே நாங்கள் சத்தியத்தை உடைத்திருந்தோமா? had we breached an agreement before they discovered it? நிறைய டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சப்பை, ஒன்றுமே இல்லை. ஓகே, the train had already left before we arrived. had the train already left before we arrived? had the train already left before we arrived? அவ்வளோதான், சொல்லி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி WH கொஸ்டின், அந்த HOW கொஸ்டின்ஸ் அதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒன்று தான், இந்த have been, has been, இதுதான் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸாக இருக்கும். ப்ரெசென்ட் டென்ஸில் வர ING ஃபார்முக்கும் have been, has been கூட வர ING ஃபார்முக்கு என்னங்க வித்தியாசம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். இந்த have been, has been, had been இது வந்தாலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்பயும் போல் நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ்லாம் என்ன பண்ணுவோம், நார்மல் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்லாம் verb + ING போடுவோம். அதையே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஆனால் இது எங்கே ஒர்க் ஆகுன்னு பாருங்களேன். ஒரு ஆக்ஷன் கடந்த காலத்தில் ஆரம்பித்து கடந்த காலத்தையும் தாண்டி நிகழ்காலத்தில் வந்து நிகழ்காலத்திலே முடியாமல் இருக்கும் அந்த சம்பவத்திற்கு தான் என்ன பண்ணணும்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், அதாவது have been, has been யூஸ் பண்ணணும். எப்போயோ ஆரம்பிச்சிருச்சு, நடந்துகிட்ருக்கு, இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு, ஆனால் இன்னும் முடியலைன்னு அர்த்தம். அப்போ இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும். ஓகே, எண்டு டேட்டு தெரில, ஸ்டார்டிங் டேட்டு தெரிஞ்சு போச்சு, ஆனால் எண்டு டேட்டு தெரில. அந்த மாதிரி சம்பவத்துக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த have been, has been யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு உங்களுக்கு ஒரு கீவேர்டு என்னென்னா, இந்த சின்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, சின்ஸோட தமிழாக்கம் அன்றிலிருந்து. அன்றிலிருந்துன்னு என்ன, அன்றிலிருந்து அப்படின்னா அன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு, இன்று வரைன்னு சொல்லலை. இப்போ சின்ஸ்னு அன்றிலிருந்து, அப்போது வினை அங்கே ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் முடியலன்னு அந்த வார்த்தையே சொல்லுது. அன்றிலிருந்து அவன் பண்ணி கொண்டிருக்கிறான், ஆனால் முடியவில்லை. அந்த வார்த்தையிலே மீனிங் வருது பாருங்கள், அன்றிலிருந்து. அதாவது த ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் கிவன், ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எண்டிங் பாயிண்ட் சொல்லலை. ஓகே, பாருங்கள். we have been breaching an agreement. நாங்கள் ஒப்பந்தத்தை மீறிக்கொண்டு இருக்கின்றோம். அப்போ என்ன, எப்போவோ இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறோம், போட்ட ஒப்பந்தத்தெல்லாம் மீறிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் யாருக்கும் என்ன பண்ண மாட்டோம், அடி பண்ணிய மாட்டோம், யாருக்கும் கண்ட்ரோலாக இருக்க மாட்டோம். we have been breaching an agreement. நாங்கள் மீறிக்கொண்டே இருக்கின்றோம். we have been winning the trophy. நாங்கள் அந்த ட்ராஃபியை ஜெயிச்சு கொண்டே இருக்கிறோம். இது வரைக்கும் தோக்கலை, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். சரி, இப்போ பாருங்கள், we have been breaching an agreement in case, இந்த சின்ஸ் அப்படி நீங்கள் போடலாம். since 1990 நாங்கள் ஒப்பந்தத்தை 1990 என்றிலிருந்து 1990 மீறிக்கொண்டே இருக்கிறோம். ரொம்ப சிம்பிள். he has been practicing as a doctor. நல்லா கவனிக்கணுங்க, மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம ஒர்க்கிங் தான் சொல்லுவோம். இந்த டாக்டருக்கு லாயருக்கு மட்டும் ப்ராக்டிஸிங்னு சொல்லுவோம், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஓகே, சரி, he has been practicing as a doctor. அவர் மருத்துவராக பணி புரிந்து கொண்டிருக்கிறார். எப்போ இருந்து, since 1975 போட்டுருவோம். since 1975 இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாரு, அவர் டாக்டர் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. இப்போ முடிஞ்சுதான் கேட்டால் இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார். அவர் சாகிற வரைக்கும் வேலை செய்வார். ஓகே, ஒரு சிலர் கேட்கலாம், சின்ஸுக்கு பதிலாக ஃப்ரம்மு போடலாமே. ஃப்ரம்முன்னு போட்டிங்கன்னா டூ போடணும். ஃப்ரம்மு அன்றிலிருந்து, அந்த டைமில் இருந்துன்னா ஃப்ரம்மு வந்து ஆட்டோமேட்டிக்காக டூ வந்துடணும். நீங்கள் லெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இருக்கும், இமீடியட்டாக டூ வரும். ஸோ ஃப்ரம்முன்னு போட்டால் டூ போடணும். அப்போ அந்த ஃப்ரம்மு டூ போட்டிங்கன்னா இதுக்கு செட் ஆகாது. ஏன்னா இந்த டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டூ தெரியாது, டூ தேவையில்லை. ஓகே, அப்போ சின்ஸ் தான் அது கரெக்டாக இருக்கும். ரைட். தே ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ பஸ். அவர்கள் பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சின்ஸ் மார்னிங்காக இருக்கலாம், இல்லை இந்த டைமில் நீங்கள் ஃபார் கூட போட்டுக்கலாம். தே ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ பஸ் ஃபார் 3 hours. 2 ஃபார் வருதுன்னு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. தேர் வெயிட்டிங் ஃபார் அ பஸ் ஃபார் 3 hours. அவர்கள் பேருந்திற்காக 3 மணி நேரங்களாக காத்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் பஸ் வரவில்லை, இன்னும் காத்து கொண்டிருப்பார்கள். அது ஆக்ஷன் அப்போ முடிய போது நமக்கு தெரில. ஓகே, புரிஞ்சுதுங்களா? இதுவே பாஸ்ட்லேயே ஆரம்பித்து ரொம்ப காலம் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா ஹேட் பீன். அவ்வளோதான். பாஸ்ட்லேயே ஆரம்பித்து ரொம்ப காலம் கண்டினியூ ஆகிருக்கணும், வருஷக்கணக்கில்.
இல்லாட்டி ஒரு ஆக்ஷன் ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸுக்கு மேலே இல்லாட்டி 1 ஹவருக்கு மேலே தான் கண்டினியூ ஆகிருக்கும். ஏன்னா ஒரு ஷார்ட் டைமில் நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணோம்னா அங்கே பாஸ்ட் கண்டினியூஸ் இல்லாட்டி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த விஷயம் கொஞ்சம் ஒரு லாங் டியூரேஷனுக்கு நடந்திருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரிக்கு போடலாம். we had been breaching an agreement. we had been breaching an agreement. நாங்கள் ஒப்பந்தத்தை மீறிக்கொண்டே இருந்தோம். எப்பயோ இருந்தோம். சின்ஸ் எல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு. ஓகே. அண்ட் he had been practicing as a doctor. அவர் மருத்துவராக பணிபுரிந்து கொண்டு இருந்தார் பணிபுரிந்து கொண்டு இருந்தார் கண்டினியூஸில் சொல்லும்போது. ஓகே. ஸோ இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்மளோட அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஈவன் ஐ ரிப்ளைட் தெம். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு புது வார்த்தை. என்னது இது? அண்டர்லிங்க். இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரில. நம்ம நார்மலாக அசிஸ்டண்ட்னு சொல்லுவோம்ல, ஒரு சர்வெண்ட் அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு. அதுக்கான இன்னொரு மீனிங் தான் அண்டர்லிங்க். அப்போ இது என்னவா நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நவுனாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அது ஒரு ஆழத்தான குறிக்குது. நவுனாக யூஸ் பண்ணுது, வினை கிடையாது, இது பெயர் சொல். ஸோ அண்டர்லிங்னா அசிஸ்டண்ட். இந்த அண்டர்லிங் அப்படிங்கிற இந்த நவுனை வச்சு நீங்கள் நம்ம கிளாஸில் இன்றைக்கி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ். ஓகே. ஹேவ்லேயும் ஹேஸ்லேயும் ஹேட்லேயும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதி கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் என்ன பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.